மணி 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 இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம மணியை பற்றி தாங்க பேச போகிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லணுன்னா அட்லீஸ்ட் 95% ஆஃப் மக்களுக்காவது அவங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ளே பெரிய பணக்காரனாயிடணும். இல்லைன்னா என் குழந்தை குட்டின்னு யாரும் காசுக்கு கஷ்டமே படக்கூடாது, நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த தாட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிருக்கும். ஸோ இதை வந்து ஜாதகத்து மூலியமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு ஐடியாஸ் இருக்கும். அண்ட் சில பேர் ஓகே அப்போ கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நோக்கி ஓடலாம். அப்படிப்பட்ட என்ன காம்பினேஷன் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி இந்த 2 பிளானட்ஸும் ஒன்றா 1 5 7 9, அதாவது சுக்கிரன்லேருந்து சனி, சுக்கிரன் இருக்கிற அதே வீட்டில் சனி இருந்தாலோ, இல்லைன்னா சுக்கிரன் இருக்கிற 5வது வீட்டில் சனி இருந்தாலோ, சுக்கிரன் இருக்கிற 7வது வீட்டில் சனி இருந்தாலோ, இல்லை சுக்கிரன் இருக்கிற 9வது வீட்டில் சனி இருந்துச்சோ, அது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த சுக்கிர தசையிலையோ இல்லை சனி தசையிலையோ உங்களுக்கு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும், இல்லைன்னா அபரிவிதமான செல்வத்தை கொடுத்து. எப்படி சில பேர் லைஃப் பார்த்திங்கன்னா வைங்களேன், ஒரு 35-40 வயசு வரைக்கும் முன்னேறி இருக்கவே மாட்டான், ஆனால் அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்தில் அவன் லைஃபே செட்டில் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஜாதகத்தெல்லாம் நம்ம க்ளோஸாக நோட் பண்ணோம் அப்படின்னா இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் சுக்கிரன் வக்ரம் ஆயிடுச்சு இல்லைன்னா சனி வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆவான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது நீங்கள் எப்போ எதிர்பார்க்காம இருக்கீங்களோ அப்போ தான் நடக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் இருந்தால் நீங்கள் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 5000 அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு வகையில் மாதம் உங்களுக்கு 7000 எப்படியோ வந்துடும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரே விஷயம், இப்போ நான் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி கூகுளில் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், உலகத்தில் யாராவது டாப் 10 பணக்காரங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி இந்த சூரியன் சனி காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்திலேயே இல்லை நீங்களே பெரிய பிக் ஷாட், இல்லை பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் சார்ட்லேயே எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் சனி 1 5 7 9, அதாவது சனி இருக்கிற ராசிலேயே சுக்கிரன், இல்லை 5வது 7வது 9வது ராசியில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா நான் 200% அடித்து சொல்கிறேன், அது உங்களுக்கு பெரிய தன யோகத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு தனம் எப்போ வரும், அவன் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஈஸி மணியாக இருக்காமல் யாருக்கு இந்த காம்பினேஷன் இருக்கோ மனசாக உழைங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.